நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. கொல்கத்தாவில் நடக்கும் மாநாட்டில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக ராணுவத்தின் மூத்த அதிகாரிகளை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கிறார். அங்கு நடக்கும் மாநாட்டில் நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் மற்றும் எதிர்காலத்தில் பாதுகாப்பு படை தொடர்பான அரசின் கொள்கை குறித்து பிரதமர் மோடி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் முப்படைகளும் போர்களை இணைந்து எதிர்கொள்ளும் வகையில் கமாண்ட் சென்டர் எனப்படும் 3 பிராந்திய கட்டளை மையங்களை உருவாக்குவது குறித்தும் பிரதமர் மோடியிடம் விளக்கம் கொடுக்கப்பட உள்ளது. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேசத்தின் பிரயக்ராஜ், கர்நாடகாவின் கர்வார் ஆகிய பகுதிகளில் கட்டளை மையங்கள் அமைய உள்ளன. அவை மேற்கு, வடக்கு மற்றும் கடலோர எல்லைகளில் பாதுகாப்பு பணிகளை கையாளும் வகையில் உருவாக்கப்பட இருக்கின்றன. முப்படை தலைமை தளபதி அனில் ஷவுகான் தலைமையில் இதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் அமைப்புகள் குறித்தும் ஆபரேஷன் சிந்தூரில் அவை பயன்படுத்தப்பட்ட விதம் குறித்தும் பிரதமரிடம் விளக்கம் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராஜஸ்தானின் எல்லை பகுதிகளில் ஸ்வாம் ட்ரோன் எனப்படும் ட்ரோன்களை அனுப்பி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது. பாகிஸ்தான் மீது இனி தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் கிழக்கு பகுதியை தாக்குவோம் என்று அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் பேசியிருந்தார். இந்நிலையில் ராஜஸ்தானில் ராணுவ கட்டளை மையம் அமையவிருப்பதும் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கொல்கத்தாவுக்கு பிரதமர் மோடி செல்வதும் கவனம் பெற்றுள்ளது.